ஸ்டுடியோவில் பார்க்கும் பொழுது ஒரு பாட்டை வந்து மென்ஷன் பண்ணார். என்னுடைய சாங்கை பாட்டில் இந்த சரணம் இப்படி போட்டிருக்கீங்க நீங்கள் நான் சொல்லிட்டு ஒரு பாட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சாங்கை வந்து நான் வந்து கச்சேரியில் ஆட் பண்ணிட்டேன். கச்சேரியில் அது வரைக்கும் இல்லாமல் இருக்குது. தாலாட்டு தேவானம்ல சரணத்தை பர்டிகுலராக சொல்கிறார். பாடி காட்டுங்க. இசைஞானி அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் சீமான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே நான் ஒரு அரசியல்வாதியாக நிச்சயமாக நான் வரவில்லை. இசைஞானியுடைய தீவிர ரசிகனாக இங்கே நான் வந்திருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அவருடைய இசையை கேட்டு வளர்ந்தவன் நான். ஒவ்வொரு முறையும் அவருடைய பாட்டு கேட்குறப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மிக பசுமையான காலங்கள், பள்ளி காலங்கள், கல்லூரி காலங்கள் தான் நினைவு அங்கே கொண்டு போயிடுவார். ஒவ்வொரு முறையும் நாங்கள்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். காலையில் பிரச்சனையோட தான் எங்களை எழுப்புவாங்க. இந்த பிரச்சனை இருக்குன்னு தான் எழுப்புவாங்க. நண்பர் சீமான் அவர்களுக்கு தெரியும். ராத்திரி தூங்குறப்போ பிரச்சனையோட தான் தூங்குவோம். ஆனால் இடையில அந்த பிரச்சனைகளுக்கு மன அழுத்தம் இதெல்லாம் அதற்கு ஒரு விடிவு நம்முடைய இசைஞானி பாடல்கள் தான். பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எங்களுக்கெல்லாம். அதில் எல்லாத்தையும் பாட்டு கேட்டேன்னா எல்லாமே மறந்துடுவாங்க எங்களுக்கெல்லாம். அந்த வகையில் தினம் அவர் பாட்டு, காரில் போகிறப்போ அவர் பாட்டு தான் இருக்கும். அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டாக்டராக தான் நான் அவரை பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு அவர் நீங்கள் ஜீனியஸ்ன்னு சொல்லுவீங்க, இசைஞானின்னு சொல்லுவீங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், அதாவது த பெஸ்ட் மெடிக்கல் ஸ்கூல் இந்த வேர்ல்டு, ஹார்வர்ட்லேயோ ஸ்டான்ஃபோர்ட்லேயோ ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்லேயோ கிடைக்காத மருந்து இசைஞானி கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லலாம், சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அப்சர்வ் பண்ணி அப்படி அவர் பாட்டை கேட்குறோம். ஆனால் ஒன்று பிரச்சனை, சந்தோஷமாக இருந்து அவர் பாட்டை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சோகமாக அவர் பாட்டு கேட்டால் ரொம்ப சோகத்தில் கொண்டு போயிடுவார். அப்படி எனக்கு அது பல பாடல்கள்லாம் இருக்கு. அப்போ அவர் சொன்ன பாடல்கள்லாம் கடல் மீன்கள்ல அதில் வந்து இது சந்தோஷமா இருக்கிறப்ப கேட்டா சந்தோஷமா பாட்டா இருக்கும். கொஞ்சம் வருத்தமா சோகமா கேட்டா சோகமான பாட்டா தெரியும். எப்படி வேணா எனக்கு ஒரு மாதிரி தெரியும். அது பல உதாரணங்கள்லாம் இருக்கு. அதில் ஒரு முறை கொஞ்ச நேரம் எடுத்துக்கணும். ஏன்னா நான் ஒரு தீவிர ரசிகன். நான் இதுக்கு முதல் மேடையில் நான் அவர் கூட நான் இருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் அவர் தூரத்துல இருந்து நான் பார்த்துருக்கிறேன். அப்பப்போ போய் நான் சந்திச்சு அவருடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்குவேன். நான் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஒரு அமைச்சராக இருந்த நேரத்தில் ஹெல்த் மினிஸ்டர் நான் அப்போ போனேன். நான் இப்போ 2006 எல்லா நிகழ்ச்சி முடிச்சுட்டு உடனே சாயங்காலம் என்னுடைய ஹோட்டலுக்கு வந்தேன். அப்போ பார்த்தா இளையராஜா பாட்டு அவர் கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அது பாட்டு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஹோம் சிக் ஆகிடுச்சு. உடனே என்னுடைய பிஎஸ் ஃபோன் பண்ணி, நாளைக்கு ஊருக்கு போக வேண்டாம், நாளைக்கே போகணும், உங்களால் ஒரு ப்ரோக்ராம் அமெரிக்காவில் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் நம்ம வந்து எப்படியே ஒரு கொண்டு போயிடும் வித்தியாசமா. அதனால அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு, அதாவது 100 ஆண்டுகள் சந்தோஷத்தோட, உடல்நலத்தோட, ஆரோக்கியத்தோட, மகிழ்ச்சியோட நீங்க வாழணும், வாழ்ந்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய இசை 1000 ஆண்டுகள் ஒழித்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு எல்லாம் பெருமை, நீங்க தமிழ்நாட்டில் பிறந்தது. உலகம் முழுவதும் இசை தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய இசைஞானி இசை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதோட எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, நாங்கள் தோழர்கள் 2 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா எம்பி, கொலீக்ஸ். அது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நீங்க சந்தோஷமா எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.